நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு நூடுல்ஸ் விவசாயம். விவசாயம் பிடிக்கும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் பிடிக்கும்னா லைக்கை தட்டி விடுங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். திண்ணனூருன்னு ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் குகனும் அவனோட அப்பா ராமசாமியும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ராமசாமி விவசாயம் பார்க்குறவங்க. அவங்க பையன் குகன் நூடுல்ஸ் வியாபாரம் பார்ப்பாங்க. அவங்க அம்மாவை குகனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா இல்லைன்ற வருத்தம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க அப்பா ரொம்ப அன்பாக கவனிச்சுப்பாங்க. என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. குகனோட அம்மா குகன் சின்ன பையனாக இருக்கும் பொழுதே காணாமல் போயிட்டாங்க. எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டாங்க. ஆனால் குகனோட அம்மா வழி தவறி போனதில் இன்னை வரைக்கும் கிடைக்கவே இல்லை. இவங்களுக்குன்னு சொந்தமாக வீடு இருக்குது. குகனும் அவங்க அப்பா மட்டும்தான் அவங்க வீட்டில் இருப்பாங்க. நல்லா பெரிய வீடு. ராமசாமிக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட மனைவி திரும்ப கிடச்சிருவாங்கங்கிற நம்பிக்கையிலே தான் தினமும் ஓடிட்டுருக்குறாங்க. எங்கெங்கேயோ போய் தேடிட்டு வருவாங்க. இன்னைக்கு கிடைக்கலனாலும் அடுத்த நிமிஷமே கிடைக்கலாமே, அடுத்த நாள் கூட கிடைக்கலாம் அப்படிங்கிற ஆழமான எண்ணம். குகனும் அவங்க அம்மா எப்போ வருவாங்கன்னு அவங்க அப்பாட்ட கேட்டுகிட்டே இருப்பான். வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சது, அம்மா பாவம் வழி தவறி காணாமல் போயிட்டாங்க. சரி, கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்திலேயே நம்ம அம்மா எப்படி வழி தவறி போனாங்களோ வழி தெரிஞ்சு நம்மளோட வீட்டுக்கு வந்துடுவாங்க. எப்படியாச்சும் அம்மாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு தீவிரமாக அவனோட மனசுலையும் தோண ஆரம்பிச்சிருச்சு. அவனோட நண்பர்கள் எல்லாருமே ஸ்கூல் படிக்கும் பொழுது கிண்டல் செஞ்சுட்டே இருப்பாங்க. என்னடா உங்கள் அம்மா என்ன சின்ன குழந்தையா காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்கிற? அவ்வளோ பெரியவங்க எப்படி காணாமல் போவாங்க? சும்மா சொல்லாதடா, சும்மா சொல்லாத. அது எப்படி நீ தினம் தினம் ஒரே பொய்யை சொல்லிகிட்டே இருக்கிற? நாங்கள் என்ன நம்பிடுவோன்னு நினச்சியா? ஏன்டா இப்படி பொய் சொல்லிகிட்டே இருக்கிறேன்னு அவனை கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அதனாலேயே குகனுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு போகலைன்ட்டு அவங்க அப்பா கிட்ட பல முறை அடம் பிடிச்சி அழுது ஸ்கூல்லேருந்து நின்றுட்டான். ராமசாமியும் எவ்வளவோ முறை சொல்லி பார்த்துட்டாங்க. டேய் குகனு, மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நீ காதலையே வாங்காதடா. நீ படி, நல்லா படிக்கணும். படித்தாதான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம முன்னேற முடியும். நான் கஷ்டப்படுற மாதிரி நீ கஷ்டப்படணுமா? வேண்டவே வேண்டாண்டா. நீ நல்லா படிக்கணும், படிடான்னு எவ்வளோ முறை சொல்லியும் கேட்கவே இல்லை. அப்பா நான் போக மாட்டேன். பசங்கள்லாம் என்னை கிண்டல் செஞ்சுட்டே தான் இருக்கிறாங்க. எத்தனை நாள் தான் நானும் பொறுத்து போகிறது? எனக்கு கோபம் வேற அதிகமாக வந்துடுது. நீங்களும் பொறுத்து போன்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. அம்மா யாரையும் அடிக்கக்கூடாது, யார்கிட்டையுமே சண்டைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் அம்மா சொன்னதையும் நீங்கள் சொன்னதையும் தட்டவா முடியும்? நீங்கள் 2 பேர் சொல்கிறது தானே நான் கேட்பேன். படிக்கிறது எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் பசங்க என்னை படிக்கவே விட மாட்டேங்கிறாங்க. தினம் எனக்கு அழுகையாக வருது. எப்படிப்பா நான் படிக்க போக முடியும்? நான் படிக்க போகல, வெளியூருக்கு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டான். என்னமோ பண்ணுடா, இதுக்கு மேலே என்னால் உனக்கு புத்திமதி சொல்லவே முடியாது. எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், நீ கேட்கவே மாட்டேங்கிற. இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் அப்படின்ட்டாங்க அவங்க அப்பாவும். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா குகன் நூடுல்ஸ் வியாபாரம் பார்க்க ஆரம்பித்தான். அவங்க அப்பாவுக்கும் ஒத்தாசையாக அடிக்கடி விவசாயம் பண்ணுறதுக்கு நிலத்துக்கும் வருவான். அது போக நூடுல்ஸ் வியாபாரம் பார்க்குறான்ல, அது உள்ளூரில் பார்க்காம வெளியூரில் வியாபாரம் பார்க்குறான். எப்படியாச்சும் அவங்க அம்மா அந்த ஊர்லேயாச்சும் இருப்பாங்க, நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு வந்தாலும் வருவாங்க அப்படின்ட்டு எண்ணம் அவனுக்கு. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், நல்லா சமைப்பாங்க. அவங்க அம்மா கிட்ட இருந்து தான் நூடுல்ஸ் செய்கிறதையே அவன் கற்றுக்கிட்டான். சின்ன வயசில் இருக்கும்பொழுது குகன் அடிக்கடி அவங்க அம்மாட்ட அம்மா நூடுல்ஸ் வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பானா. அதனால் அவங்க அம்மாவும் அவனுக்காக ஆசையாக நூடுல்ஸ் செஞ்சு கொடுப்பாங்க. பக்கத்தில் இருந்துக்கிட்டே அவங்க அம்மா எப்படியெல்லாம் செய்கிறாங்கன்னு பார்த்து கவனிச்சிட்டே இருப்பானா. அந்த ஞானம் தான் அவனுக்கு. இப்போ நூடுல்ஸ் வியாபாரம் பார்த்துட்ருக்கிறான்.
வியாபாரத்துக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. நல்லா வியாபாரம் பார்க்குறான். காசு மேலே காசு நிறைய சம்பாதிக்கிறான். ஆனால் இந்த காசெல்லாம் எதுக்கு? நம்ம அம்மாவுக்கு நகைலாம் வாங்கி போடலான்னு பார்த்தா அம்மா இல்லையே, எங்கே தான் போனாங்கன்னு தெரியலையேங்கிற வருத்தம். அவங்க அப்பா ஒரு பக்கம் அவங்க அம்மாவை தேடி அலைஞ்சு திரியிறாங்கல்ல, இவனும் இன்னொரு பக்கம் இவங்க அம்மா எங்கன்ட்டு தேட ஆரம்பிச்சிட்டான். அன்னைக்கு ஒரு நாள் அப்படி தான் 2 பேருமே காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்பலான்ட்டு தயாராக இருக்கிறாங்க. அப்போது அந்த ஊரில் உள்ள தலைவரும் தலைவரோட பையனும் வராங்க. டேய் ராமசாமி குகனே, ராமசாமி குகனு அப்படின்ட்டு சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. தம்பி குகனு, யாரோ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க பாரு, தலைவரோட சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இதோ போய் பார்க்குறேன்ப்பா. தலைவரோட பையன் என் கூட படித்தவன் தான், அவனோட குரலும் தான் கேட்குது. அவங்க அப்பா மாதிரியே அவனுக்கும் வாய் ரொம்ப நீளும்பா. கிளாஸில் என்னை எப்போ பார்த்தாலும் கிண்டல் செஞ்சுட்டே இருக்கிறது இவன் தான் தெரியுமா? எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க, இவனுக்கு பயப்படுவாங்க. தலைவரோட பையன்னா கொம்பா இருக்கு. வந்த உடனே டே ராமசாமி குகனுன்னு என்னையாச்சும் வாடா போடா வா போன்னு பேசலாம். உங்களை எப்படிப்பா வா போ வாடா போடான்னெல்லாம் பேச முடியும்? இப்போ அவங்களா நானான்னு 2ல் 1 பார்க்குறேன்னா இல்லையா அப்படிங்கிறான் குகனு. டேய் குகனு, அமைதியாக இரு. என்ன விஷயமா வந்துட்டுருக்குறாங்கன்னு தெரியலல்ல, கொஞ்சம் பொறுமையாக இருடா அப்படிங்கிறாங்க அவங்க அப்பா. ஊர் தலைவருன்றதுக்காக இவர் இந்த ஆட்டம்லாம் ஆடவே கூடாது. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் அவரை மன்னிப்பு கேட்க வச்சே தீருவேன். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பாருங்கப்பா. நான் என்னென்ன அவர் பண்ணுறாரோ அதுக்கு எல்லாத்துக்கும் திருப்பி கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு வேகமாக போயிட்டான். டேய் அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் பின்னாடியே வந்துட்டாங்க. என்ன இவ்வளோ நேரமா 2 பேரும் வர்றதுக்கு? என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரமா அப்படின்ட்டு அந்த தலைவர் கேட்குறாங்க. எவ்வளோ திமிரு இருக்கும், எங்கள் அப்பாவையா நீ டேன்னு கூப்பிடுற? என் வயசு பையன் நீனு தலைவரோட பையன்னா இவ்வளோ வாய் பேசுவியா அப்படின்ட்டு கோபத்தில் குகன் அவன் கூட படித்த பையனை திட்டான். உடனே வந்தது பாருங்க அவங்க அப்பாவுக்கு கோபம். என் பையனை என்னடா நீ சொல்ல போச்சு? தலைவரோட பையனா சும்மானு நினச்சியா? எனக்கு அப்புறம் இவன் தான்டா, என்னோட சிங்கக்குட்டி தான்டா தலைவர். நீ எல்லாம் ஏமாத்திரம். பள்ளிக்கூடம் பக்கமே ஒழுங்காக போய் படிக்கலை, நீ எல்லாம் வாய் பேச வந்துட்டியா? டேய் ராமசாமி, என்ன உன் பையன் இன்னைக்கு ரொம்ப துள்ளுறான்? என்ன விஷயம்? இப்படியெல்லாம் இருக்க மாட்டானே, வாயை மூடிட்டுல இருப்பான். இன்னைக்கு என்ன ஓவராக சத்தம் போட்டு பேசுகிறான்? இதுக்கு தான் இவ்வளோ நேரமா நீங்கள் 2 பேரும் வர்றதுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லையா, இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேய் குகனு, அமைதியாரு, போ உன்னோட அறைக்குள்ளே போ அப்படிங்கிறாங்க அவங்க அப்பா. அதெல்லாம் நான் ஒன்றும் போகலைப்பா, உங்கள் கூட தான் நிற்பேன். எதுக்கு இப்போ பயப்படுறீங்கப்பா? என்ன நடக்குதுன்னு நானும் உங்கள் கூடவே இருந்து பார்க்குறேனே. பயந்து ஓடவா முடியும்? அதெல்லாம் போகமாட்டேன் அப்படிங்கிறான். சரி, நீங்கள் 2 பேரும் இங்கேயே நின்றுட்டு இருங்க. உங்கள் வீட்டை நாங்கள் என்ன பண்ணுறோம் பாரு. டேய் என்னோட சிங்கக்குட்டி, இந்த வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் தூக்கி கடாசிட்டு வா. வீடு மாதிரி இருக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய பங்களா மாதிரி இருக்குது. இப்போ பங்களா மாதிரி இருக்கிற வீடை நீ எப்படி ஆக்கிட்டு வரணும்னு உனக்கே தெரியும். போடா போ அப்படிங்கிறாங்க தலைவர். இதோ போயிட்டு வரேன்ப்பான்ட்டு வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் தூக்கி வெளியில் எறிகிறான் தலைவரோட பையன். வீட்டில் உள்ள மொத்த பொருளையும் சேதமாக்கி உடச்சி வெளியில் எரிஞ்சு வீட்டையே ஒரு கொடூரமாக ஆக்கிட்டாங்க தலைவரோட பையன். அப்பா, நான் நீங்கள் சொன்னதை விட பயங்கரமாக ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்டேன்ப்பா. கிளம்பலாமா? வந்த வேலை முடிஞ்சுதுப்பா, நம்ம கிளம்பலாம்ப்பா. இங்கேயே இருந்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு முடியல, வாங்க அப்படிங்கிறான். என்னோட சிங்கக்குட்டி, நான் சொன்ன வேலையை இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டியா? சரி, இந்த வீட்டில் எதெல்லாம் விலை உயர்ந்த பொருளோ அது எல்லாத்தையும் வண்டியில் ஏற்ற சொல்லுடா. அந்த ஆளுங்களெல்லாம் உள்ளே வந்து பொருட்களை ஏற்ற சொல்லு அப்படிங்கிறாங்க. தோப்பான்ட்டு விசில் அடித்து தலைவரோட பையன் லாரியை கூட்டிகிட்டு வந்தான்ல, அங்கே வேலையாட்களை கூப்பிடுறான். அவங்க எல்லாரும் இந்த வீட்டில் உள்ள விலை உயர்ந்த எல்லா பொருட்களையும் லாரியில் ஏற்றிட்டு கிளம்பிட்டாங்க. தலைவரும் தலைவரோட பையனும் புறப்பட்டாங்க. அந்த ஊரில் உள்ள ஜனங்க எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாகி போயிட்டாங்க.
ஏன்டா இப்படி பண்ண? நான் அமைதியா இரு அமைதியா இருன்னு சொன்னனா இல்லையா? நீ ஏன்டா கேட்கல? இப்போ பாரு நம்ம வீடை எப்படி ஆக்கிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையாடா? தலைவர்னா அவங்க தலைவர் வேலையை தாண்டா பார்ப்பாங்க. அவங்க சொல்கிறத தான் ஊரே கேட்கும். நம்மளும் அப்படிதான். அதை விட்டுட்டு அவங்கள நாம் எதிர்த்து பேசணுன்னா நம்மளோட கதியை பற்றியா? ஏற்கனவே நம்ம படுற கஷ்டம் போதாதுன்னு இதுக்கு மேலே இன்னும் கஷ்டமாடா? இப்போது ரொம்ப மோசமாகி போச்சு. இதுக்கப்புறம் ஊரில் உள்ளவங்க எல்லாம் நம்மளை எப்படியெல்லாம் சிரிக்க போகிறாங்களோ. போடா, என்னத்த பண்ணுறது? நீனு பொறுமையாருன்னு சொன்ன, அதை எங்கே கேட்ட? கேட்கவே இல்லைடா. இத்தனை நாளாக நீனு இத்தனை வருஷமாக நான் சொன்னதை கேட்ட. இன்னைக்கு கேட்டிருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்காது அப்படிங்கிறாங்க அவங்க அப்பா. உடனே குகன் சொல்கிறான், அப்பா அதைத்தான்ப்பா நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்ப்பா நீங்கள் மனசை தளர விடுறீங்க? தலைவருன்றதுக்காக என்னென்னமோ பண்ணுறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணுறதுக்கெல்லாம் நாம் பார்த்துக்கிட்டு சும்மாவா இருக்க முடியும்? சரியானதை செய்யணும். எல்லாமே தவறான விஷயத்த செஞ்சிட்ருக்குறாங்க. வந்தது சம்மந்தமே இல்லாமல் வந்து வீட்டை எல்லாத்தையும் என்னென்ன டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோவுக்கு அவ்வளவு டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்மளும் இந்த ஊரில் உள்ள ஜனங்களை மாதிரி கை கட்டி அமைதியாக நின்றுட்டுருக்க முடியுமா என்ன? ஆஹா, முடியவே முடியாதுப்பா. யாராச்சும் ஒருத்தராவது தட்டி கேட்குற தைரியம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சமாவது பயம் வரும். நம்மளை பார்த்து நிறையா பேருக்கு தைரியம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதான் நமக்கு நல்ல நேரம் பிறந்திருக்குதோ என்னமோ, அதனால தான் தைரியம் இத்தனை நாள் வராதது இன்னைக்கு வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போதான்ப்பா ஒன்று புரிய வருது. நம்ம அம்மா ரொம்ப நாளாக காணாமல் போயிருக்கிறாங்கல்ல, வருஷ கணக்காகுது. இப்போது இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த தலைவர் தான் நம்மளோட அம்மாவை கடத்தி வச்சிருக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் எனக்கு இருக்குது. நிச்சயமாக அந்த தலைவரோட வேலையாக தான் இருக்கும். எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. நம்ம அம்மாவை அந்த தலைவர் வீட்டில் தான் கடத்தி வச்சிருக்கிறாங்களோ என்னமோ, இல்லைன்னா கடத்திட்டு வெளியூருக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்களா என்னன்னு கூட தெரியல. தலைவர் ஒரு காசு பைத்தியம்ப்பா. காசுக்காக எதை வேணும்னாலும் செய்வார். அதனால தான் எனக்கு இப்படி தோணுது. நம்ம அம்மாவை வெளியூருக்கு கடத்தி கூட்டிகிட்டு போய் அங்கே அவங்கள வேலை செய்ய வச்சு அது மூலமாக வர்ற காசெல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷமாக நம்ம 2 பேரும் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அது போதாதுன்னு இன்னமும் மேலும் மேலும் கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக தானே நம்ம வீட்டை இப்படி சேதப்படுத்தியிருக்கிறாங்க. எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். நம்ம அம்மாவும் திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டோட நிலமையும் கூடிய சீக்கிரத்திலேயே பழைய நிலைமைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன, அந்த தலைவரை இந்த ஊர் ஜனங்க முன்னாடி உங்கள்கிட்டையும் அம்மாட்டையும் 2 பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்க நான் வைப்பேன்ப்பா அப்படிங்கிறான். டேய், நீ தேவையில்லாத வேலை எதையும் பார்க்காத. இப்போ எதுக்கு உனக்கு இப்படி ஏதாவது யோசனைலாம் வருது? புதுசு புதுசாக கதை சொல்லிட்டு இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு எங்கள் அம்மாவை நீங்கள் தான் கடத்தி வச்சிருக்கிறீங்களான்னு கேட்க போறியா? சும்மா இருடா அமைதியா. அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிட போகுது அப்படிங்கிறாங்க. அப்பா, நீங்கள் எதுக்குப்பா கவலைப்படுறீங்க? நான் இருக்கிறேன்ல, எந்த பிரச்சனையும் வராது. இன்னையோட பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிரும் பாருங்க. நிச்சயமாக கிடைக்கும். சரி, நான் போயிட்டு வரேன்ப்பா. மரம் வெட்டிட்டு வரேன். வீடெல்லாம் சேதமாயிட்டுருக்குல்ல, அதை சரி பண்ணுவோம். நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டான். காட்டுக்குள்ளே போய் மரங்கள் எல்லாம் விழுந்து போயிருக்கு. அந்த மரத்தை வெட்டிட்டு இருக்கிறான். அந்த மரத்துக்குள்ளேருந்து ஒரு அழகான தேவதன் வெளியில் வராங்க. ஏ குகன், குகன், இங்கே பாரு குகன் அப்படின்ட்டு அந்த தேவதன் கூப்பிடுறாங்க. அந்த குகனுக்கு பயம் எடுத்துக்கிச்சு. யார் இந்த காட்டுக்குள்ள, யாருமே இல்லாத காட்டுக்குள்ள நம்மளை யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குதே, எனக்கு வேற பயமாக இருக்குதே அப்படின்ட்டு சுற்றி புற்றி பார்க்குறான். பார்த்தா அந்த தேவதன் பார்க்குறாங்க. நான் தான் கூப்பிட்ட குகன், இங்கே பாருங்க, வேற யாரும் கிடையாது. உங்களோட எதிரில் நிற்கிறேனே நான் தான் அப்படிங்கிறாங்க அந்த தேவதன். இந்த குகனுக்கு அதிர்ச்சியில் அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. ஏன் என்னை பார்த்து பயப்படுறீங்க?
நான் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க. நான் தாராளமாக செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. உண்மையாவா சொல்கிறீங்க தேவதன்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு என்னோட பிரச்சனை எல்லாமே தீர்ந்த மாதிரி தெரியுது. கண்டிப்பாக நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்களா? உங்களால் முடியுமா எனக்கு உதவி செய்ய? இந்த ஊரில் தலைவர் இருக்கிறாருல, அவரு எங்கள் வீட்டை எல்லாத்தையும் சேதப்படுத்திட்டாரு. அதுக்காக தான் வீட்டை சரி செய்கிறதுக்காக மரம் வெட்டுறதுக்காக வந்தேன். பார்த்தா உங்களை பார்த்துருக்குறேன். என்னோட அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுதே எங்கள் அம்மா பாவம் வழி தெரியாமல் எங்கேயோ காணாமல் போயிட்டாங்க. இன்னை வரைக்கும் கிடைக்கவே இல்லை. நானும் எங்கள் அப்பாவும் தேடாத இடமே கிடையாது. ஊராக தேடிட்டுருக்குறோம். கிடைக்கவே இல்லை. இப்போ எனக்கு தோணுறது என்னன்னா, அம்மாவை இந்த ஊர் தலைவர் தான் கடத்தி வச்சிருக்கிறாங்களோன்னு தோணுது. அது நிஜமா? அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டை சேதப்படுத்திட்டு போயிருக்கிறாங்க காரணமே இல்லாமல். இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது எங்கள் அம்மாவையும் அந்த தலைவர் தான் கடத்தி வச்சிருக்கிறாங்கன்னு எனக்கு ஆணித்தரமாக தோணிகிட்டே இருக்குது. என்னோட கேள்விக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன், சீக்கிரமாக சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. எல்லா கேள்விகளுக்கும் உன்கிட்டயே பதில் இருக்குதே. சரியா சொன்னேன், ரொம்ப சரியா சொன்னேன். உன்னோட அம்மா வேற எங்கேயோ இல்லை, அந்த தலைவர் தான் கடத்தி வச்சிருக்கிறாங்க. அதுவும் எதுக்காக? பணத்துக்காக. பண பைத்தியம் பிடிச்ச அந்த தலைவர் உங்கள் அம்மா திறமையானவங்கள நிறையா வேலைகள் செய்ய வச்சு அது மூலமாக வர்ற காசு எல்லாத்தையுமே அந்த தலைவர் எடுத்துக்கிறாரு. இதுக்கு மேலேயும் அது நடக்காது. பாவம் எத்தனை வருஷங்களாக உன்னோட அம்மா கஷ்டப்பட்டு வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கப்புறமும் அப்படியெல்லாம் நடக்காது. உன் கூடவும் உங்கள் அப்பா கூடவும் உங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. உங்கள் அம்மா எப்படி வழி தவறி போனாங்களோ திரும்பவும் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தலைவர் உங்கள் வீட்டை இன்னைக்கு சேதப்படுத்தினாருல்ல, அதை அவரே வந்து சரி செய்வார். அதுக்கப்புறம் இந்த ஊர் ஜனங்க முன்னாடி உங்களை கூனி குறுகி நிற்க வச்சாங்கல்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த தலைவர் திரும்பி மன்னிப்பு கேட்டே தீர வேண்டிய நாள் வந்துடுச்சு. எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். உனக்காக ஒரு பரிசு ஒன்று வச்சுருக்கிறேன். இந்த விதைகளை வாங்கிக்கோ. இந்த விதைகளை நீ முளைக்க வச்சனா உனக்கு நூடுல்ஸ் விளையும். அது மூலமாக நீ நிறையா சம்பாத்தியம் பண்ணலாம். இப்போ இருக்கிறத விட பல மடங்கான சம்பாத்தியம் உனக்கு கிடைக்கும். வாங்கிக்கோ அப்படின்ட்டு அந்த விதைகளையும் கொடுக்குறாங்க. இதோ பாரு, உனக்காக நான் ஒரு விதையை முளைக்க வச்சு காமிக்கிறேன்னு ஒரு விதையை முளைக்க வச்சு அதுலேருந்து நூடுல்ஸையும் விளைய வச்சு காமிச்சிட்டாங்க. விதைகளை வாங்கிட்டு நன்றி தான் சொல்கிறான். அந்த தேவதன் மாயமாக மறைஞ்சு காணாமல் போயிட்டாங்க. சரின்ட்டு அந்த குகனும் நடந்து அவங்களோட வீட்டுக்கும் வந்துட்டான். வீட்டுக்கு போனதுமே பார்த்தா அவங்களோட அம்மா வீட்டில் இருக்கிறாங்க. தலைவர் அவங்க வீட்டை சேதப்படுத்தினாங்கல்ல, அதை சரி செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர் தலைவர் ஊர் ஜனங்க முன்னாடியே குகனோட அம்மா அப்பா கிட்ட நடந்த விஷயத்துக்கெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக மன்னிப்பு கேட்குறாங்க. கூனி குறுகி போயிட்டாரு அந்த ஊர் தலைவர். அதுக்கப்புறம் என்ன, அந்த தேவதன் கொடுத்த விதைகளை அவங்களோட நிலத்துல முளைக்க வைக்கிறாங்க. அதுவும் நல்லா வளர்ந்து அதிலேருந்து எக்கச்சக்கமான நூடுல்ஸ் எல்லாமே அறுவடைக்கு வந்திருக்குது. நூடுல்ஸ் விவசாயத்தை எவ்வளோக்கு எவ்வளவு அமோகமாக பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு அருமையாக பார்த்துட்ருக்குறாங்க. அவங்க அம்மா அப்பாவை ரொம்ப சந்தோஷமாக கவனிச்சுக்கிறாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு ஞானம் பிறக்கிறதுக்கு சில வருஷங்கள் ஆகும். அது வரைக்கும் நம்ம தான் பொறுமையாக இருக்கணும். நமக்கு ஞானம் பிறந்ததுக்கப்புறம் நம்மளால் யாராலையும் அசைக்க முடியாது. எத்தனை பேர் நம்மளை ஏமாற்றணும்னு நினச்சாலும் அதை ஒரு துளி கூட நடத்தவே முடியாது. நமக்கு எல்லாமே தானாக புரிய வரும், தெரிய வரும், அதுக்கு தீர்வும் கிடைக்கும். நிதானமாக இருக்கும் பொழுது நமக்கான தீர்வு சரியான தீர்வாக கிடைக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.